போலீசாருக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் அதே போலீசாரால் குண்டுக்கட்டாக காவல் வாகனத்தில் ஏற்றப்பட்ட சம்பவம் திருவள்ளூரில் நிகழ்ந்துள்ளது. சுண்ணாம்பு குளத்தைச் சேர்ந்த மதன் ஃபேன்சி ஸ்டோர் ஒன்றை நடத்தி வருகிறார். காவல்துறை மீது முரட்டு பக்தி கொண்ட மதன் போலீசார் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனது வீட்டின் அருகே பந்தல் போட்டு தனி ஒரு ஆளாக அமர்ந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார். தகவல் அறிந்து அங்கு வந்த ஆரம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வி அவரை சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. 2 மணிக்கெல்லாம் தூக்கிருக்கேன் நான். 2 மணி 1 மணிக்கு தூக்கம் வராது எனக்கு. இவங்களுக்கு என்ன செய்யறது நம்ம நிம்மதியாக தூங்குறோம். நமக்காக காவல்துறை எதனா ஒன்று செஞ்சே ஆகணும் என்னோட ஆதங்கமே. அடிப்படியான ஜனத்தங்களுக்கு எல்லா சந்தோஷம் அனுப்பி போயிடறாங்க. காவல்துறைக்கு அந்த சந்தோஷம் போய் சேரணும். அதான் என்னோட விருப்பம். காவலர்களுக்காக உண்ணாவிரதம் இருப்பதாய் அமர்ந்திருந்த மதனை பார்த்து தங்களுக்கு எல்லா விதமான சலுகைகள், ஓய்வுகள், பயிற்சிகள் அளிக்கப்படுவதாகவும் கிடைத்த ஓய்வு நேரம் கூட உங்களைப் போல யாராவது உண்ணாவிரதம் இருந்தால் போய்விடுகிறது என்றும் காவல் அதிகாரி அழுத்துக் கொண்டார். ஸ்டேஷன் பக்கம் தெரியும், உங்களுக்கு டியூட்டி பார்க்குறோம். கொஞ்சம் பேர் என்னன்னா கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், அது இது போது அந்த ரெஸ்ட்டுக்கு போகிறவங்க ஓடி வர மாதிரி இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, நமக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த விஷயம் இல்லாமல் தான் நல்லா இருக்கும். ஆனால் எவ்வளவு கூறியும் மதன் கேட்டபாடு இல்லை. முதலமைச்சர் கவனத்திற்கு செல்லும் வரை உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என அமர்ந்திருந்த மதனை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று மதனுக்காக அவரது மனைவி கன்னிலட்சுமியும் குரல் கொடுத்ததுதான் அங்கிருந்தவர்களை வியக்கச் செய்தது. போலீசாருக்கு கவுன்சிலிங் தருவது போல் உங்களுக்கும் கவுன்சிலிங் தர வேண்டும் என்று காவலர்கள் மதனை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். நாங்கெல்லாம் தெளிவா இருக்கிறோம். நீங்க இப்ப உங்களுக்கு நாங்க கவுன்சில் பண்ணணும். போல நம்ம பிரதர் பேசலாம், வாங்க உட்காருங்க. நீங்க எனக்கு அண்ணனாவே நான் சொல்றேன், நீங்க உட்காருங்க. நான் அண்ணனா நினைச்சு சொல்றேன், உட்காருங்க பேசிக்கலாம். ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து பேசிக்கலாம், உட்காருங்க. ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் சார், உட்காருங்க. அதெல்லாம் தோல்வி அடையற மாதிரி ஆயிடு மேடம். ஃபேமிலிக்காக நாங்க போறோம்ல, சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.